2025ல நான் 5 பவுனு வாங்குனது எப்படி? அதுக்கு நான் என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணேன்? எந்த மாதிரியான ட்ரிக்ஸ்கள ஃபாலோ பண்ணேன்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வந்து நகை மேல கிரேஸ் இருக்கும். அதாவது அதாவது பெண்கள் இருக்கும்போது, அவங்களுக்கு நகை வந்து போட்டுக்கிறதும் சரி, வாங்குறதும் சரி ரொம்பவே பிடிக்கும். ஏன் அத அவங்க வாங்குறாங்கன்னா, அழகுக்காக மட்டும் இல்லாம, அவங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் சோர்ஸுக்காகவும் தான் வாங்குறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 வருஷம் வரைக்கும் எனக்கு அந்த நகை மேல ஒரு ஒரு கிரேஸும் இருந்ததில்ல. அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்ன்னும் எனக்கு தெரிஞ்சதில்ல. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வாங்கி குடுப்பாங்க. நம்ம அத வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போட்டுட்டு வருவோம். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷம் வரைக்குமே எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. அதே மாதிரி சேவிங்ஸ்லயும் நான் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் பண்ணது இல்ல. எல்லாமே ஹஸ்பண்ட் பாத்துப்பாங்க, மாமியார், மாமனார் பாத்துப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியே நாங்க இருந்துட்டோம். இப்போ இருக்கிற நகை விலைக்கு என்னால எப்படி 5 பவுன் சேர்க்க முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 வருஷம் டார்கெட் வச்சுக்கிட்டேன். 2 வருஷத்துல நான் வச்ச டார்கெட் பாத்தீங்கன்னா 6 பவுன் சேர்க்கணும்னு. அதுலயும் 1 பவுன் எனக்கு கம்மியா தான் கிடைச்சிருக்குது. ஏன்னா நான் 2023ல நான் சேர்க்க ஆரம்பிச்சதுல இருந்து 2004 ஸ்டார்டிங்ல வந்து என்னால 3 பவுன் எடுக்க முடிஞ்சது. அதே இப்போ பாத்தீங்கன்னா என்னால இப்ப 2024 ஸ்கீம்ல நான் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2025ல பாத்தீங்கன்னா 2 பவுன் தான் எடுக்க முடிஞ்சது. அப்போ டோட்டலா நான் 2 வருஷத்துல நான் பண்ண பிளான்ல என்னால 5 பவுன் தான் எடுக்க முடிஞ்சது. கோல்டோட ரேட் வந்து என்ன ஆயிடுச்சு, 6 மாசமா அதோட ரேட் வந்து ரொம்பவே சடனா ஐபிக் ஆயிடுச்சு. முன்னாடி வருஷத்துக்குன்னு கோல்டு ரேட் ஏறும். இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ரேட் ஏறிட்டு இருக்குது. குறையறதுன்னு பாத்தீங்கன்னா 40 ரூபா 20 ரூபான்னு குறையுது. ஆனா ஏறும் போது 200 ரூபாய் 300 ரூபான்னு கிராமுக்கு அதிகமாகுது. அப்போ கோல்டு ஸ்கீம் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ஷார்ட்டா சொல்றேன். எல்லா நகைக்கடைகளிலும் இருக்குது. அது ஒரு 11 மந்த் ஸ்கீம். 11 மந்த் ஸ்கீம்ங்கிறது உங்களோட இன்கம் சோர்ஸ பத்தி, அதாவது உங்களுடைய சேவிங்ஸ் பொறுத்து. என்னால இந்த மாசத்துல இவ்வளவு என்னால கையில இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், கோல்டு சீட்ல போடலாம். கோல்டு சீட்ல நீங்க மாசம் மாசம் இந்த டேட்ல, அதாவது ஒரு 20க்குள்ள எனக்கு அந்த அமௌண்ட் போயிடணும், இல்ல ஒரு 10/5க்குள்ள அந்த அமௌண்ட் போயிடும். நீங்க வந்து சேலரி வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கோல்ட் ஷீட்டை வந்து கட்டுற மாதிரி அப்படியே பாத்துக்கோங்க. இல்ல ஆன்லைன்ல கூட பே பண்றதுலாம் இருக்குது. ஆட்டோ பே பண்ணி வச்சிருங்க. கடைக்கு பொறுத்தும் ஒவ்வொரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நான் வாங்குற நகை கடையில பாத்தீங்கன்னா 11 மாசம் நீங்க வந்து ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டு வரீங்கன்னா, அந்த 11வது மாசத்துல 5000 ரூபாயில இருந்து ஒரு ஆஃப் பேமெண்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. அதாவது 2500 ரூபாய் வந்து அவங்க போனஸா கொடுப்பாங்க. ஆனா 50% தான் உங்களோட வேஸ்டேஜ்ல வந்து தள்ளுபடி கிடைக்கும். இன்னொரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா, நீங்க கட்டுற 5000 ரூபாய வந்து 11 மந்த்தும் நீங்க தான் கட்டணும். ஆனா 0% வேஸ்டேஜ் கிடைக்கும். நீங்க எந்த நகை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆன்டிக் கூட எடுத்துக்கலாம். சில பேர் ஆன்டிக்ல வந்து என்ன ஆகுது, வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னா இந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2025ல என்னால நகை வந்து சீட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டா, இவ்ளோ நாள் நீங்க பண்ண தப்ப விட்டுட்டு இப்போல இருந்தாவது நீங்க அந்த சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தகுந்த மாதிரி ஸ்கீமை நீங்க சூஸ் பண்ணி அதுல மாசம் மாசம் நீங்க பணம் கட்டி வைக்கலாம். கோல்டு காயினா கூட நீங்க வாங்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணேன்னா, இது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு வந்த ஒரு வருஷத்துலயே என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ வந்து கோல்டு சேவ் பண்ணு, இந்த மெத்தட்ல நீ சேவ் பண்ண ஆரம்பி, உன்னால சேவ் பண்ண முடியும், வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி ஒரு 2 வருஷமா எனக்கு என்ன ஆச்சுன்னா அது யூஸ் ஆச்சு. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு நான் 3 பவுனுக்கு வந்து காயினோ இல்ல நான் நகையோ எடுத்து வச்சிருக்கேன்னா, அந்த 3 பவுனை வந்து நான் கொண்டு போயிட்டு பேங்க்ல வந்து அடகு வச்சிருது. அடகு வச்சு எனக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டை வச்சு எனக்கு இப்போ எனக்கு ஒரு பேங்க்ல நான் 3 பவுன் நான் அடகு வைக்கிறேன். ஒரு 1,50,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, அந்த 1,50,000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு நகை இன்னைக்கு நான் எவ்வளவு பவுன் எடுக்க முடியுமோ, ஒரு பவுனோ 1,50,000 பவுனோ எடுக்க முடியுதுன்னா அந்த 1,50,000 பவுன் ஒரு எடுத்துக்கிறது. அந்த நகையை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நீங்க நகை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அதை திங்க் பண்ணணும். உங்களுடைய பிரின்சிபலும், அதாவது நீங்க வாங்கின அமௌண்ட்லயும் சரி, நீங்க இன்ட்ரெஸ்டும் சரி கட்டி கட்டி கழியும். என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க 1,50,000 ரூபாய் வாங்கிருக்கீங்கன்னா அதுக்கான வட்டியும் கட்டுறீங்க. அந்த 1,50,000 ரூபாயில இருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஒரு 10,000 கொடுக்குறீங்கன்னா
அந்த 1,50,000 லட்சத்துல வட்டி போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க, உங்களுடைய வாங்கின அமௌண்ட்டோட அந்த இனிஷியல் அமௌண்ட்டோட கழிச்சுப்பாங்க. கழிச்சுட்டு பேலன்ஸ் இப்போ வந்து ஒரு ரூ. 1000 வட்டி அப்படின்னா பேங்க்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். பேலன்ஸ் 9,000 1,50,000 1,50,000 கழிச்சிட்டாங்கன்னா 41,000 அப்படி இருக்கும். அப்ப அடுத்த மாசம் உங்களுக்கு என்ன இருக்கும், 1,41,000 வட்டியை மட்டும் போடுவாங்க. திருப்பி நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அது பேலன்ஸ் கழிச்சுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்போது ஒரு வருஷத்துல உங்களுக்கு நீங்க வட்டியும் கட்டிட்டு இருப்பீங்க, உங்களுடைய அசலையும் கட்டி உங்களால என்ன பண்ண முடியும், நகையும் திருப்பி எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், நகையை எடுத்துட முடியும். அந்த மாதிரி இருக்கிற பேங்க்கை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி உங்களால பண்ண முடியுமாங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். நான் என்ன பார்த்தேன்னா, சீட்டு போடுறது, இந்த ஏல சீட்டு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பண்ணும்போது தான் என்ன பண்ணோம், அதை பத்தின கத்துக்க ஆரம்பிச்சோம். இதுலயுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் என்ன பண்ண முடியுது, அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேட்டோம்னா எதுவுமே புரியாது. சோ அதை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் சீட்டு போட்டேன். அந்த சீட்டு போடுறது என்ன பண்ணணும்னா ரொம்பவே நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட போடணும். நான் எங்க அம்மா வந்து ஊர்ல போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி ஒருத்தவங்க கிட்ட நான் சீட்டு போட்டேன். நான் வந்து ஒரு அமௌண்ட் தான் போட்டேன். அதாவது எனக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அமௌண்ட் தான் போட்டேன். ஒரு பேரு வந்து சேர்ந்து 1 வருஷம் சீட்டு, 1,50,000 சீட்டு அப்படின்னு வரும். நீங்க கட்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு குலுக்கல் பண்ணுவாங்க. குலுக்கல் பண்ணிட்டு அந்த சீட் வந்து யாரு பேருக்கு வருதோ அந்த அமௌண்ட் அன்னைக்கு எல்லாரும் குடுத்த ஒரு மந்தோட அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்ட வந்து அவங்களுக்கு குடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க அமௌண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கட்டிட்டு இருக்கணும். இதுல வந்து லாஸ்ட்டா எடுக்கிறவங்களுக்கு தான் பெனிஃபிட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ ஓரளவுக்கு உள்ள அமௌண்ட் தான் என்ன பண்ணும், கழிஞ்சு போகும். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட சீட்டு போட்டு அந்த சீட் அமௌண்ட்டும் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், நகை எடுக்கலாம். இந்த ட்ரிக்கும் நான் ஃபாலோ பண்ணி தான் என்னால 5 பவுன் என்ன பண்ண முடிஞ்சது, 2 வருஷத்துல சேர்க்க முடிஞ்சது. இப்போ நான் நகை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டேன். இந்த கோல்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்றதுக்கு, ஏலச்சீட்டு கட்டுறதுக்குலாம் நான் என்ன மாதிரி என்னுடைய பிளான், அதாவது என்னுடைய பட்ஜெட்டை வந்து நான் பிளான் பண்ணேன். அதாவது ஒரு மந்த்துக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும், அதிகமா செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பிளான் பண்ணேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை வந்து கம்மி பண்ணேன். இப்போ அதிகமா நான் மேரேஜுக்கு அப்புறம் அதிகமா ட்ரெஸ் எடுத்ததும் சரி, மேரேஜ் முன்னாடியும் சரி, அதிகமா ட்ரெஸ் எடுக்கிறது, ஏதாவது பொருள் ஆசைப்பட்டு அழகா இருக்கு அப்படின்னு வாங்குற பொருள் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பொருள் நமக்கு தேவையாங்கிறத யோசிச்சு அதுக்கப்புறம் பொருளை வாங்க ஆரம்பிச்சேன். நான் அதிகமான பொருளை வாங்கி வீட்டுல ஸ்டஃப் பண்றத ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். என்னோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இயர்ல நான் வந்து 2 பவுன் சேர்க்கணும். அந்த டைம்க்குள்ள நகை விலையை வச்சு நான் ஒரு அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணிக்கலாம், ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம். நீங்க கோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பொருளா எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒரு 2, 3 நகைகள் இருந்தா கூட அந்த ஒரு நகையா இருந்தாலும் என்ன பண்ணும், ஒரு 2 பவுன், 1 பவுன் அந்த மாதிரி பெரிய நகையா வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கோல்டு ஸ்கீம், கோல்டு வந்து பிளட்ஜ் பண்றது, அதாவது அடகு வச்சு அது மூலியமா நகை எடுக்கிறது, அப்புறம் ஏலச்சீட்டு போடுறது. இந்த 3 விஷயத்த நான் ஃபாலோ பண்ணி தான் 2025ல என்னால 5 பவுன் சேர்க்க முடிஞ்சது. இதுக்கெல்லாம் நான் எப்படி பணம் சேர்த்தேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட இன்கமோட சோர்ஸை வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அன்வான்ட் பர்ச்சேஸ் வந்து பண்றதை ஸ்டாப் பண்ணும். அது பார்ட்டி பண்றது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்றதை நிறுத்திட்டு அது மூலியமா அந்த பணத்தை வந்து ஒரு விஷயத்துக்கு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி தான் என்னாலையும் 5 பவுன் சேர்க்க முடிஞ்சது. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்ல இருந்து எப்படி வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல வந்து அதை செக் பண்ணி பாருங்க.